பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து எதிர்வரும் காரியங்களை தைரியத்தோடு ஃபேஸ் பண்ண முடியாமல் துணியாமல் தைரியமற்றவர்களாய் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த துன்பத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? இந்த துன்பத்திலே நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆபத்திலே நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். நம்பினவர்கள் எல்லாரும் மோசம் போக்கிவிட்டார்கள். நம்பிக்கையற்றவனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னோடு கூட இருந்தார்கள், எல்லாம் அனுபவித்தார்கள். ஆனால் துன்பம் வந்தவுடனே, எனக்கு ஆபத்து நேரிட்ட உடனே எல்லாரும் என்னை கை கழுவி விட்டு ஓடிவிட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? தெய்வ ஜனங்களே, இயேசு உன்னோடு தான் பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்திலும் அவர் உன்னோடு தான் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே பாருங்கள். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் புலம்பிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எதுவரைக்கும் என் சத்துரு எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்பான், அவன் தலையை உயர்த்துவான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான். தெய்வ ஜனங்களே, உங்களை போன்றுதான் அவரும். ஆனால் அவருடைய நம்பிக்கை கர்த்தரின் மேலே இருந்தது. நம்பிக்கையற்றவனாய்தான் அவரும் காணப்பட்டார். எல்லாராலும் ஏமாற்றப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், சுற்றிலும் எதிரிகளை சம்பாதித்து வைத்திருந்தார். ஆனாலும் கர்த்தர் அதன் நடுவிலே தாவீதை பாதுகாத்தார். அதே போலதான் என் தேவன் உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் உங்களை விட்டு விலகிவிடலாம், எல்லாரும் உங்களை ஏமாற்றி வஞ்சிக்கலாம். ஆபத்து நேரத்திலே நான் கூட இருப்பேன், பயப்படாதே என்று உனக்கு வார்த்தைகள், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கொடுத்து ஆபத்து வரும் பொழுது நண்பர்கள் கை கழுவி விடுவார்கள். அதுதான் உலகம். உலகம் அப்படித்தான். உலகினை நம்பினவர்கள் நிச்சயம் ஏமாந்துதான் போவார்கள். ஆனால் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீ சஞ்சலப்படுவதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீ வேதனைப்படுவதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கைவிடப்பட்டவளாய் தனித்து நின்று போராடி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தன்னுடைய உதவியின் கரம் நீட்டி உன்னை அழைக்கிறார். நீ அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய கரத்தில் இருந்துதான் உனக்கு ஒத்தாசைகள் வரும். எஜமானுடைய கரத்தை எப்படி வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருக்கிறதோ, அதே போல உன்னுடைய கண்களானது எஜமானாகிய, மணவாளனாகிய, நம்மை உண்டாக்கினவராகிய கர்த்தாதி கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய கரத்தில் இருந்துதான் நமக்கு அடைக்கலமும் உண்டு, பாதுகாப்பும் உண்டு, துணையும் உண்டு. அவருடைய நாமத்தை கொண்டு ஜெயமிடு, பயப்படாதே. அவருடைய நாமத்தை கொண்டு ஜெயமிடு. நீ அவனை மேற்கொள்வாய். உன் பகைஞ்சனை மேற்கொள்ளும் காலமானது தூரமாய் இல்லை, மிக சமீபமாய் வந்து விட்டது. விசுவாசத்தை இழந்து விடாதே. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயம் உன்னை வழி நடத்துவார். பாருங்கள், சிங்கக்கபியிலே போடப்பட்டிருந்த தானியலுக்கு உதவி செய்யவில்லையா? தானியலை பாதுகாக்கவில்லையா? அப்படிப்பட்ட தேவன் உன்னை பாதுகாக்காமல் இருப்பாரோ? சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது போல அந்த சிங்கத்தின் நடுவில், போராட்டத்தின் நடுவில் நீ இருக்கலாம். அந்த போராட்டம் உன்னை தீண்டாது. எந்த போராட்டமும் எந்த பிரச்சனையும் உன்னை தீண்டாதபடிக்கு நீ சுகமாய் காணப்படுவாய். யார் எல்லாம் உனக்கு விரோதமாய் எழுப்பி பிரச்சனைகளை கொண்டு வந்தார்களோ, தடைகளை கொண்டு வந்தார்களோ, துன்மார்க்கத்தனத்தை கொண்டு வந்தார்களோ, அவர்கள் எல்லாம் அவைகளிலே மாட்டி சிக்கி தவிக்கப் போகிறதை நீ காண்பாய். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய போகிறார். அவர் உனக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீ பயப்படாதிரு. அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிந்து கொள். அவர் மகிமையாய் உனக்கு வெற்றியை தரப்போகிறார். God bless you.